பற்றிய விஷயங்களையும், இறப்புக்கு அப்புறம் என்ன நிகழப்போகுது அப்படிங்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. அதனால இந்த தலைப்புக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி அடிப்படையான நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு வாகனத்தை நம்ம ஓட்ட போறோம்னா அதோடைய கருவிகள்லாம் என்னென்ன இருக்கு, அதோட முக்கியமான தன்மைகள் என்ன இருக்குது அப்படின்னு அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம கைபேசியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த கைபேசி எப்படி இருக்குது, அதோடைய செயல்பாடுகள் என்ன, எந்த மாதிரியான பட்டன் அமுத்தினா என்ன நடக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை பயன்படுத்துவோம். அப்போ இந்த மாதிரியான தன்மைகள்ல நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும், பிறப்பிறப்புங்கிறத பத்தின விஷயங்கள்லையும் நம்மளுக்கு இது மாதிரியான ஒரு அடிப்படை தெளிவு இருக்குதா. இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த உடம்பு மேல நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்குதா, நம்ம இயங்கக்கூடிய கருவியில என்னென்ன பட்டன் அமுத்தினா என்னெல்லாம் வேலை செய்யும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த உடம்பு பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு இருக்கு. அப்போ அந்த அடிப்படையான காரணிகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக முடியும். இந்த உடம்பு அப்படிங்கிறது தான் இது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு கருவியா இருக்கு. பிறப்பாகட்டும், இறப்பாகட்டும், சந்தோஷமாகட்டும், துக்கமாகட்டும், இதையெல்லாம் உணரக்கூடிய கருவி எது அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்பு தான். இந்த திருமூலர் கூட என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவார். உடம்பு போச்சுன்னா உயிர் போயிடும். அப்ப உடம்பு போயிடுச்சுன்னா உயிர் போயிடும் அவர் சொல்றது போல ஒரு மரணத்தை பத்தி அவர் பேசும் பொழுது இதை சொல்றாரு. அப்படின்னா அப்ப நம்ம மரணத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உடம்பார் அழியின்னா ஃபர்ஸ்ட் உடம்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையான ஒரு தன்மையில நம்ம யோசிச்சோம்னா மனிதர்கள் 3 தன்மைகள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனிதர்கள் எந்த 3 தன்மைகள் இருக்கிறாங்க, எந்த மாதிரியான 3 தன்மைகள் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா, முதல்ல மனிதர்கள் இறப்பை பற்றிய எந்த அறிவுமே இல்லாம இருக்கிறது. இறப்புனா என்ன, இறப்புக்கு அப்புறம் என்ன, பிறப்புக்கு முன்னாடி என்னவா இருந்தோம் அப்படிங்கறது எந்த விதமான அடிப்படை அறிவுமே இல்லாம வாழ்ந்து மடிந்து போயிடுறது. இது பாத்தீங்கன்னா இது எல்லா விதமான உயிர்களுக்கும் பொதுவானதுன்னு கூட சொல்லலாம். எல்லா உயிரினங்களும் கூட இதே நிலையில தான் இருக்கும். அது உணவு சேகரிக்கும், இனப்பெருக்கம் செய்யும், திடீர்னு இறப்பு அது இறந்து போயிடும். அதுக்கு அதை பத்தின முன்வாசனைகள் எல்லாம் எதுவும் இருக்காது. அப்ப இது மாதிரி வாழக்கூடிய மனிதர்கள் நிறைய இருக்காங்க. இவங்க ஒரு வகைன்னு சொல்லலாம். இரண்டாவது வகை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறப்பை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. இறப்பையும் சரி பிறப்பையும் சரி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு அதை சந்தோஷமான ஒரு கொண்டாட்டமா எடுத்துக்கிறாங்க. இது இரண்டாவது நிலையில இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். மூன்றாவது நிலையில இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதையெல்லாம் தாண்டின நிலையில இருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டின நிலையில எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த இறப்பையும் பிறப்பையும் தங்களுடைய ஆளுமைக்குள்ள கொண்டு எங்க பிறக்கணும், எங்க இறக்கணும், எப்பொழுது அது நிகழணும் அப்படிங்கிறதையும் அதெல்லாம் நிகழ்த்துறதுக்கு தேவையான கருவிகளையும் கைவசம் வச்சிருக்கிறவங்களா இருப்பாங்க. இதுதான் இந்த 3 தன்மைகள்னு சொல்லலாம். அப்ப எந்த விதமான அறிவும் இல்லாம வாழக்கூடிய ஒரு வகை இருக்கிறாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு கொண்டாட்டமாக பயன்படுத்தக்கூடியவங்க இருக்காங்க. மூன்றாவது நிலையில அதை தன்னுடைய ஆளுமைக்குள்ள, பிறப்பு இறப்புங்கிறத தன்னுடைய ஆளுமைக்குள்ள கொண்டு தான் விரும்பும் பொழுது பிறக்கிறது, தான் விரும்பும் போது இறக்கிறது, இல்ல தான் விரும்பும் பொழுது ஒரு உயிரை பிறக்க வைக்கிறது, தான் விரும்பும் போது ஒரு உயிரை இறக்க வைக்கிறதுன்னு அதுக்கான காரணியோட முழுமையான ஆளுமையோட வாழக்கூடியவங்கன்னு 3 ரகத்துல நம்ம பிரிக்கலாம். இதுல நீங்க பெரும்பான்மை யாரை பார்த்திருப்பீங்க அப்படின்னா, இந்த 2 தன்மையில இருக்கிறவங்க, முதல் 2 தன்மையில இருக்கிறவங்கள தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை பத்தின ரெஃபரன்ஸே இருக்காது. நேற்று கூட எங்க கூட உட்காந்து காப்பி சாப்பிட்டுட்டு இருந்தாரு, இன்னைக்கு அதுல பார்த்தா அவரை காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கும் தெரியாது போறாருன்னு, காப்பி தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. கூட உட்காந்து சாப்பிட்டு இருந்து நமக்கும் தெரியாது அவரு நாளைக்கு போயிடுவாருன்னு. அப்ப இந்த மாதிரி ஒரு பொதுவான அறிவே இல்லாத, மரணத்தை பத்தியும் பிறப்பை பத்தியும் அறிவே இல்லாம, சரி அறிவே இல்லாம நான் சொல்றது குறைச்சு மதிப்பிடுறதுக்காக சொல்லலாம். அதை பத்தின ஒரு யோசனையே இல்லாம கண் முன்னாடி எல்லாரும் இறந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தாலும் என்னமோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் வராது போல் இருக்குங்கிற மாதிரியே ஒரு நடிப்பு நடிக்கிறோம் பாருங்க. ஏன்னா உலகத்துல தோன்றனவங்க எல்லாம் போயிடுவாங்கன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த சமாச்சாரத்தை மட்டும் பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம், இல்ல தவிர்க்கிறோம் அப்படிங்கறத சொல்லலாம். இதெல்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டா, அடிப்படையா ஒவ்வொரு உயிர்களுக்கும் மரணத்து மேல ஒரு ஆழ்ந்த ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட வாழ்க்கையில நீங்க எதையாவது ஒண்ணு பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னா
அந்த பயம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பாம்பை பார்த்தா பயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய அளவுக்கு காட்டு தீயை பார்த்தா பயம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா தாறுமாறா ஓடி வந்துட்டு இருக்கிற வாகனத்தை பார்த்தா பயம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு பயம் கிடையாது. ஆக்சுவலா இது எதனால அந்த பயம் வருது அப்படின்னா, இதனால் உயிர் போயிடுமோங்கிற ஒரு மூல பயம் அதுல இருக்கு. அந்த உயிர் போயிடுமோங்கிற மூல பயம் தான் இந்த பயத்துக்கு காரணம். இவ தடவி கீழே விழுந்தா நம்ம ஏன் பயந்துக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் வந்து பயமுறுத்தணும் நம்ம ஏன் பயந்துக்கிறோம், இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அந்த திடீர்னு மரணம்னு ஒன்று வந்துருமோ, அந்த மாதிரிதான் இவன் ஒரு செய்தியா வந்துட்டானோ நம்மளுடைய நண்பன் அப்படிங்கிற பயம் தான் அது. திடீர்னு நம்மளுடைய கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு விஷயத்த நடந்துருமோ அப்படிங்கிற பயம் எங்கிருந்து வருது? இதோட மூல பயம் மரண பயத்துல இருந்தா வருது. அப்போ ஒருத்தர் மரண பயத்தை வந்து நீக்கிட்டாருன்னா, அதெல்லாம் வெள்ளெல்லாம் வேண்டாம், அது வெல்றதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு சமாச்சாரமும் கிடையாது. அதுல இருந்து மீண்டு வந்துட்டாருன்னா, அதுல இருந்து அடுத்த நிலைக்கு வந்துட்டாருன்னா, மரணம்ங்கிறது ஒரு பயமான விஷயம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். மரணம்ங்கிறது வந்து அறியாமையோடைய அடிப்படையான ஒரு விஷயம்தான். அந்த அறியாமை நமக்கு இருக்கிறதுனாலதான், மரணத்தை பத்தின புரிதல் இல்லாததுனாலதான் பிறப்பு பத்தின புரிதலும் நமக்கு இல்லை. ஏன்னா எங்க போக போறோம்னு தெரியாததுனால எங்க வரப்போறோம்னு நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். இப்போ பெரும்பான்மையான இடத்துல எதை திருமூலராகட்டும் திருவள்ளுவராகட்டும் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து யாக்கை நிலையாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறாங்க. திருமந்திரத்திலையும் அது இருக்குது, திருக்குறள்லையும் அது இருக்குது. இப்போ திருமந்திரத்துல வந்து அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருப்பார். இவர் வந்து திருவள்ளுவர் கூட என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, அவருடைய எழுத்துக்கு இடப்பற்றாக்குறை இருக்கு இல்லையா, 1.5 அடி தான் எழுத முடியும். அப்போ அந்த 1.5 அடி எழுதும்போது வந்து அழகியல்னு சொல்லக்கூடிய பியூட்டிஃபுல்லான பொயட்ரி மாதிரி எழுத முடியாது, கருத்தை மட்டும் தான் கரெக்டா எழுத முடியும். ஏன்னா அவருடைய ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. ஆனா திருமூலர் என்ன பண்றாரு, அவருக்கு 4 வரி கிடைச்சிருக்கு. அதனால அவர் என்ன செய்வாரு, நல்லா இறங்கி அந்த வேலை செய்வார். அப்ப அந்த யாக்கை நிலையாமைங்கிறது ஒரு 4-5 பாடல்கள், வாய்ப்பு கிடைச்சதுன்னா திருமந்திரத்துடைய அந்த 4-5 பாடல்களை நீங்க படிச்சு பாருங்க. அதுல ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு வைரங்கள் முத்துக்கள்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி அவர் எழுதியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஊமையோடைய உச்ச கட்டத்தை அவர் அடைஞ்சிருப்பாருன்னு கூட சொல்லலாம். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தென்னை ஓலையில பந்தல் போடுவாங்க பாத்திருக்கீங்களா? அந்த தென்னை ஓலையில பந்தல் போடும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 2 தென்னை ஓலை இப்படி மேல மேல வச்சு அது மேல கட்டி கட்டி தானே அந்த பாயா பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி அதை வந்து ஒரு தென்னை ஓலை மட்டையாக பண்ணி அதை ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்த்து வச்சு களிகள் எல்லாம் வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க, பந்தல் போட்டிருப்பாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்மளுடைய பிறப்புங்கிறது அப்படிப்பட்டதுங்கிறார். நல்வினையும் தீவினையும் மாத்தி மாத்தி இப்படி வச்சு கட்டி ஒரு பந்தல் உருவாக்கி இருக்கோம். அதுக்கு கீழே நம்மளுடைய உடல்ங்கிற பந்தக்கால்ல அந்த பந்தலை போட்டிருக்கிறோம். அப்ப இந்த உடம்புங்கிற பந்தக்கால் வீணா போச்சுன்னா அந்த மேல இருக்கக்கூடிய பந்தலும் உடஞ்சு போயிடும், கடைசியில் எதுவுமே நிலைக்காது அப்படின்னு ஒரு உவமையா அவர் சொல்றாரு. இன்னொரு உவமையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குயவன் பானை செஞ்சது போல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறார். அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த பானை செய்யும் பொழுது அந்த பானையை செஞ்சு முடிச்சுட்டு லைனா வரிசையா வச்சுட்டா அவர் ஒவ்வொரு பானையும் எடுத்து தீயில போட்டு சூடு பண்ணுவார். அந்த தீயில போட்டு சூடு பண்ணும் பொழுதுதான் அந்த பானை என்ன ஆகும்னா கடினமாகும். அது இல்லாத பட்சத்துக்கு அது என்ன ஆயிடுங்க, அது அப்படியே திருப்பி மண்ணா போயிடும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் பிறக்கிறவங்க எல்லாம் அதே போலதான் பிறக்கிறாங்க. நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம் ஒரு ஃப்ரெஜைலா இருக்குது, தொட்டாலே உடஞ்சிடற போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பானை வந்து சுடப்படாத பானை போல நம்ம வந்துட்டு மீண்டும் வந்து மழை பெய்யும் போது திருப்பி களிமண்ணா மாறிடும். மரணம்ங்கிற மழை வந்ததுன்னா நம்ம மீண்டும் களிமண்ணா மாறிடுறோம். அப்ப அதுக்கு நடுவுல ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய ஒரு குரு வழியை தேர்ந்தெடுத்து அந்த குருவோட அரவணைப்புல நம்மளை முழுமையா வந்து ஒரு சூடு பண்ணிக்கிட்டு ஆன்மீகத்தையும் சொல்லக்கூடிய இதுல சூடு பண்ணி நம்மளுடைய பாத்திரத்தை வந்து விண்ணுன்னு பண்ணிட்டோம்னா, புரியுதுங்களா? விண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம்னு அவர் திருமூலர் சொல்றார். ஒண்ணு வந்து அந்த பாத்திரத்துல வந்து மண்ணா போற பாத்திரம், ஒண்ணு வந்து விண்ணுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமா மாறிடும். அப்ப மீண்டும் அது வந்து களிமண்ணா போக முடியுமா சுட்டப்பானை அப்படின்னா போகவே முடியாது. அப்ப அதுக்கான வழியை தெரிஞ்சுக்குங்க. அதனால உங்களுடைய யாக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்பு நிலையற்றது, அந்த நிலையற்றதை சரியான நிலையான தன்மைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு அவரு அந்த யாக்கையை நிலையாமல் சொல்றாரு. அதுல இன்னும் சிலதெல்லாம் வந்து கேட்டோம்னா நம்மளால என்ன சொல்றது, உள்வாங்கிக்கவே முடியாது. அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, கோலங்களை வந்து அழிச்சாங்க, எல்லாரும் ஒப்பாரி வச்சாங்க, நமக்கு பேரை வந்து மாத்தி பிணம்னு வச்சாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில கொண்டு போய் எரிச்சு தலை முழுங்கினதுக்கு அப்புறம் நம்மளை எல்லாரும் மறந்துட்டாங்க. அவ்வளவுதான் நம்மளுடைய லைஃபுடைய விஷயம்.
அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப சிம்பிளா அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்பார். அப்ப எல்லாரும் அழுவாங்க, நம்மளுக்கு பேர் மாத்தி பணம்னு வச்சுட்டாங்க. அது வரைக்கும் வேற பேர்ல கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்ப எடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க. அவர் எல்லாம் கொண்டு போய் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் அப்படி சோகமா இருப்பாங்க. 11வது நாள் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அவ்வளவுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல். அதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளவு விஷயத்தை செய்யறோம். நம்ம நானுங்கிறோம், அதுங்கிறோம், இதுன்னு சொல்றோம் அப்படின்னு அவர் வந்து விளக்குறாரு. அதே போல இன்னொரு அற்புதமான திருமந்திரத்துல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அடிசலை உண்டார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நல்ல சமைக்கப்பட்ட உணவு இருக்கு இல்லைங்களா, குலைவா வடிக்கப்பட்டு யோசிச்சு செஞ்ச உணவு, ரொம்ப நேரம் அடுப்புலயே வச்ச உணவு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த அடுப்புலயே ரொம்ப நேரம் வச்சு அது குழஞ்சு சமைஞ்சிரும் இல்லையா, அந்த உணவை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வலது கையில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இடது கையில அழகான பெண்களை வந்து கைகள்ல பிடிச்சிருந்தாங்க. இப்படின்னு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அவர் 3வது வரியில சொல்றாரு, திடீர்னு இடப்பக்கம் நொந்தது என்றார் அப்படின்னு சொல்றாங்க. எது திடீர்னு இடது பக்கம் வலிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கீழே படுத்தாங்க. இந்த சாப்பிட்ட சுவை எங்க போச்சுன்னு தெரியல, கையில பிடிச்சிருந்த பெண் எங்க போனான்னு தெரியல. இதுதான் நம்மளுடைய லைஃபுடைய அடிப்படையா இருக்குது அப்படிங்கிறத திருமூலர் சொல்றாரு. இந்த மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமா டிகிரி ஏற்றி சொல்லிட்டே போய் கடைசியில ஏன்டா இப்படி பிறந்தோங்கிற லெவலுக்கு அவர் நம்மளை யோசிக்க வச்சிடறாருன்னு வச்சுக்கோங்க. இது போல நம்ம பட்டினத்தார்கள் எடுத்துட்டோம்னா, அவருடைய கருத்துக்கள் எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, அவரெல்லாம் எதுக்கடா நீ பிறக்கிறங்கிற லெவலுக்கு அவர் ஒரு துறவை சொல்லிட்டு போறாரு. அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, நம்மளை வந்து விழிப்படைய வைக்கிறதுக்கு. இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறோம். நீங்க சின்ன குழந்தைகளா இருக்கும் போதோ, இல்ல நீங்க உங்களுடைய குழந்தைய காலையில எழுப்புறதுக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்போ ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கணும், இல்லைன்னா 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி அலாரம் வச்சா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் என்ன சொல்லுவீங்க, டைம் ஆயிடுச்சு எந்திரி அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகுது, இன்னும் எந்திரிக்கல. அப்பப்போ என்ன சொல்லுவீங்க, அப்பவே எழுப்பினேனே, இனி எந்திரிக்கிறியா, எந்திரி அப்படிம்பீங்க. இன்னொரு 10 நிமிஷம் ஆகுது, அவ இன்னும் எந்திரிக்கல. ஸோ கொஞ்சம் நம்மளுடைய டோன் என்ன ஆயிடும், மாறிடும். அப்படியே இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கலைன்னா காலையிலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான அர்ச்சனைகளோட அவங்கள நம்ம எழுப்பி விட்டுருவோம் இல்லையா. இதுதானே பேசிக்கா நம்ம செய்யறோம். அப்ப இந்த மாதிரி திருமூலர் செய்யறதும் பட்டினத்தார் செஞ்சதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள விழிப்படைய வைக்கிறதுக்காக அவங்க செஞ்ச அர்ச்சனைகள் தான் இதெல்லாம். அதனால நம்ம யாக்கை நிலையாமை, நம்ம உடம்பு வேஸ்ட் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. திருமூலர் என்னைக்குமே வந்து என்ன செய்யறது இல்லை, அவர் வந்து ஒரு துறவு சார்ந்த விஷயங்களை மட்டுமே வலியுறுத்துறது, எல்லா விஷயங்களையும் இணைஞ்சு சொல்லக்கூடியவரா இருக்கிறார். அப்ப இந்த திருமந்திரத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உடம்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 3088 திருமந்திரத்துல ஒரு 2000 திருமந்திரமாவது இந்த உடம்பு பத்தி மட்டும் தான் எழுதியிருப்பார். அதனால இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது சாத்தியம் இல்லைன்னு சொல்லலாம். அப்ப அடிப்படையா நம்மளுடைய கர்ம வினைகளின் அடிப்படையில தான் நம்ம இந்த பிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான நோக்கம். கர்ம வினைகள் எப்படி உருவாகுது, கர்ம வினைகளுடைய தன்மை, பாவ புண்ணியம் எல்லாம் சொல்றாங்க. அதையெல்லாம் கொஞ்சம் அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இது பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிறக்கிறோமா, புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி பிறக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டோம், பிறந்துட்டோம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிட்டோம், நம்ம அதுக்கப்புறம் பெரிய பிறப்புக்கு போறோம் எப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொதுவான மத கொள்கைகள்னு தெரிஞ்சுக்கங்க. ஆன்மீக விஷயங்கள்ல இதெல்லாம் வராது. அதனால நீங்க ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, அதனாலதான் பிறக்கும் போதே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மதத்தை பத்தி தான் பிடிச்சிருக்குது, உங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா பெரும்பான்மையான மதங்கள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை புண்ணியம் பண்ணவங்களா ஒத்துக்காது. ஏன்னா எல்லா மதங்களும் பெரும்பான்மை எப்படி கூப்பிடுது அப்படின்னா, பாவிகளே வாருங்கள்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா முடிவு பண்ணிட்டாங்க நீங்க எல்லாம். ஏன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுட்டாங்க, நீங்க மூச்சு விடுவீங்களா, உங்க கண் காதெல்லாம் கேட்குதா அப்படின்னு நீங்க பாவிகளா தான் இருந்தாகணும். ஏன்னா இதெல்லாம் நீங்க பாவம் பண்றதுக்கு தான் பயன்படுத்தி இருக்கீங்கன்னு ஒரு டிஃபால்ட் செட்டில்மெண்ட்டை வச்சுக்கிறாங்க. அப்ப மதங்கள் தான் பாவங்களை வந்து புண்ணியங்களையும் பாவங்களையும் நிர்ணயிச்சுட்டே இருக்கு. அப்ப பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்னங்கிறத கொஞ்சம் அடிப்படையா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதை பத்தி எல்லாம் யோசிக்க முடியும். அப்ப சில பேர் சொல்றாங்க, பிறக்கும் போதே உங்களுக்கு கண் காது மூக்கெல்லாம் இல்லையா, அப்போ நீங்க போன ஜென்மத்துல பாவம் பண்ணியிருக்கிறீங்க, அப்ப இந்த ஜென்மத்துல பண்ற பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஜென்மத்துல பிறப்பீங்க. இப்படி ஒரு பொது நிறைவா பேசிக்கிட்டே போறாங்க பாருங்க. இதெல்லாமே வந்து மதம் சார்ந்த கொள்கைகள்னு தெரிஞ்சுக்கணும். மதத்துக்கு தான் இதெல்லாம் தேவைப்படுது. ஏன்னா அந்த சமூகத்துல வந்து மதம் வந்து என்ன செய்யுதுன்னா, எல்லாத்தையும் நல்வழிப்படுத்தக்கூடியதா இருக்குது. அப்போ வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்ல நம்மளுடைய ஆசிரியர் நம்ம கிட்ட என்ன சொன்னாரு, நீ இப்படி படிச்சீங்கன்னா
மாடு தாண்டா மேய்க்கணும் அப்படின்னு சொன்னார். மாடு மேய்க்கிறது தப்பு இல்லை, கிருஷ்ணரே மாடு மேய்ச்சாருன்னு நம்ம திரும்பி சொல்ல முடியல. நம்ம அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஐயோ மாடுதான் மேய்க்க போவோமோ அப்படின்னு சொல்லி. அப்ப ஸ்கூல்ல இருக்கக்கூடியவர் வந்து மிரட்டுறாரு. எதுக்காக மிரட்டினாரு? நம்மளை வந்து இப்படி படிச்சேன்னா வேலைக்கு ஆகாது எதனால சொன்னாரு அப்படின்னா, நீ நல்லா வரணும் அப்படிங்கறக்காக சொன்னார். அப்போ மதம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையான ஒரு கடவுள் தேடல் இருக்கிறவங்களுக்கு அந்த மதம் வந்து இதெல்லாம் சொல்லித்தரும். அப்பதான் அவன் ஒரு டிசிப்ளின்குள்ள வருவான். இதே அந்த மாதிரி வளர்ந்து முடிச்ச பையன் பெரிய பையனாகி யூனிவர்சிட்டிக்கு போறான். அங்க ப்ரொஃபசர் சொல்றாரு, நீ இப்படி படிச்சேன்னா மாடு மேய்க்கத்தான் போவ அப்படின்னு. அப்போ அந்த பையனுடைய பதில் என்னவா இருக்கும்? அந்த பையனோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நான் எதை வேணா மேய்ச்சிட்டு போறேன் அப்படின்னு அவன் ஜாலியா இருக்க போறான். அவனுக்கு அது உள்ள போகவே போகாது. அந்த அவன் ஸ்கூல்ல படிக்கும் போது ஏற்பட்ட பயம் அந்த டைம்ல அவனுக்கு ஏற்படாது. அப்ப எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பள்ளிக்கூடம் போற மாதிரி இருக்கிறது தான் மதம்ங்கிறது. அப்ப ஆன்மீகத்துக்குள்ள வந்தீங்கன்னா இது வந்து யூனிவர்சிட்டி மாதிரி. இங்க வந்து யாராவது பாவ புண்ணியத்தை பத்தி பேசுனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்திலும் பயம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அப்ப அந்த பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்னன்னு இவங்க ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்காங்க பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இடத்துக்கு இடம் மாறுது, ஜியோகிராபிக்கு ஜியோகிராபி மாறுது. அப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவில் நீங்க வந்து பசுமாட்டை சாப்பிட்டீங்கன்னா அது பாவம், கரெக்டுங்களா? அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அது பாவத்துல சேர்ந்தோம். அப்ப அதே நீங்க வந்து துபாய்க்கு போனீங்கன்னா அது புண்ணியமா மாறிடும், கரெக்டா? அப்ப அந்த மதத்துக்காரங்களுக்கு அது புண்ணியம், இந்த மதத்துக்காரங்களுக்கு அது பாவம். ஆனா ரெண்டு பேருமே கடவுளை நோக்கி தான் அந்த மதத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, அப்ப கடவுளுக்கும் இந்த பாவ புண்ணியத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்லை இவங்க உருவாக்கின ஷெட்யூலாங்கிறது யாருக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஏதாவது புத்த மதத்துக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மதம் சார்ந்த கொள்கைகள் இந்தியாவில் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது. அவர் வந்து என்ன சொல்றாரு, சைவ கொள்கைகளை பயன்படுத்துறாரு. சைவம்னு நான் சொல்றது என்ன அப்படின்னா, புலால் உண்ணாமை, அதாவது மிருகங்களை சாப்பிடக்கூடாது, எல்லாத்துக்கும் அன்பு இருக்கணும், இதான் புத்தர் சொல்லியிருக்கிறார். பட் அதே புத்த மதத்துல இருக்கிறவங்க நம்ம மியான்மர்லயோ தாய்லாந்துலயோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய புத்த மதத்துக்காரங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு பார்த்தா என்ன சொல்லலாம், புத்தர் கிட்ட இருந்து அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? அப்போ எந்த புத்த மதத்துல வந்து இந்த மாதிரியான அகிம்சையை சொன்னாங்களோ அதே புத்த மதம் வந்து போர்களை தொடுக்கக்கூடியதாக இருக்குது, மிருகங்களை சாப்பிடக்கூடியதாகவும் இருக்குது. அப்போ இந்த மதம் சார்ந்த விஷயங்கள்ல பாவ புண்ணியத்தை பத்தி சொன்னோம்னா, இந்தியாவில் நம்ம அந்த மதத்துல இருந்த ஒரு மாதிரியும் வெளிநாடுகளில் இருக்கிற மதத்துல இருந்த வேற மாதிரியும் நம்ம செயல்பட வேண்டியிருக்கும். ஆனா ஆன்மீகங்கிற சமாச்சாரத்துக்குள்ள வந்தோம்னா, அந்த ஆன்மீகங்கிறது அது யூனிவர்சலா எல்லாமே ஒன்னா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சமா ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு நம்ம அதுக்குள்ள போவோம். அப்ப நான் சில கேள்விகளை கேட்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை நீங்க சொல்லுங்க. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வந்து அன்னதானம் கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் உணவுகளை அன்னதானமா கொடுக்குறோம். இது வந்து பாவமா புண்ணியமா? பாவமா புண்ணியங்களா? சூப்பர், புண்ணியம்ங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எல்லா மதங்களும் ஏழைகளுக்கு உணவளித்தல் அப்படிங்கறத வந்து புண்ணியமானதா தான் சொல்லிட்டு இருக்குது. பட் இதே நேரத்தில் நான் இதை இப்படி கேட்கிறேன், நீங்க வந்து எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குறீங்க, நல்ல நல்ல பலகாரங்களா போடுறீங்க, கேசரி இந்த மாதிரியான இனிப்பு வகைகள் எல்லாம் போடுறீங்க, இது வந்து உங்களுக்கு பால் பாயசம் எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா அதுல வந்து உட்காந்து சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சக்கரை வியாதி நோயாளிகள்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? சோ அப்ப அது பாவமா புண்ணியமா? அவன் சாப்பிட்டு அடுத்த 2 நாள்ல ஒருத்தனுக்கு கால் போச்சு, கை போச்சு, கண்ணு போச்சு, ஒருத்தன் போயே போயிட்டான். அப்ப அதனால உங்களுக்கு பாவம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். அப்ப வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புண்ணியம் சொன்னீங்க, இப்ப பாவமா மாறிடுச்சு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு செய்தியை நீங்க செய்யும் போது மேலோட்டமா பார்த்து மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, அதோட விளைவுகளையும் சேர்த்து வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படிங்கறத முழுசா தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரவுடித்தனம் பண்றாரு, அது வந்து ஒருத்தனை அப்பாவி மாதிரி இருக்கிற ஒருத்தனை வந்து அவர் என்ன செய்யறாரு, அவனை வந்து ஊரார் மத்தியில வச்சு கொலை பண்றாரு. அப்ப வெளியில இருந்து பார்க்கும்போது அவன் அந்த ஆள் செஞ்சது என்னன்னு சொல்லலாங்க, அந்த ரவுடித்தனம் பண்ணவன் செஞ்சது என்னன்னு சொல்லலாம். அப்ப இது வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல அந்த இறந்து போனவன், கொலை செய்யப்பட்டவன் ஒரு பெரிய தீவிரவாத தன்மையை செய்யக்கூடியவன், அவன் வந்து ஏகப்பட்ட குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் படிக்கக்கூடிய பள்ளிக்கு ஒரு பெரிய ஒரு பாம் த்ரெட்டை வச்சிருக்கிறான். அதுக்கான சோர்ஸ் ஃபுல்லா இவன் கையில தான் இருக்குது, இவன் தான் அதை செயல்படுத்த போறான்னு தெரிஞ்சுட்டு அவர் அதை செஞ்சிருந்தாருன்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க?
ஸோ இப்போ பாவமா புண்ணியமாங்கிறத ஒரு ஆக்ஷன்ல முடிவு பண்ண முடியாது. அது என்ன செய்ய முடியும், அந்த ஆக்ஷனுடைய கம்ப்ளீட்னஸை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும், மேலோட்டமா பார்த்து முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கலாம். அப்ப இதெல்லாம் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள நம்ம பார்த்தோம்னா, ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா இந்த பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் முடிவு செஞ்சீங்கன்னா நீங்க மதத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம், ஆன்மீகத்துக்குள்ள இல்லை அப்படிங்கிறத. இப்போ ஆன்மீகம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு இதோட சேர்ந்து இதையும் பார்த்துருவோம். நம்மளுடைய உயிர்த்தன்மையை வந்து ஆன்மான்னு சொல்லுவாங்க. அந்த உயிர்த்தன்மைக்கு தான் ஆன்மான்னு பேர். அந்த உயிர்த்தன்மைங்கிறது தான் நான்கிற அந்த உணர்வு தான் உங்களுடைய ஆன்மா. அப்ப அந்த நான்கிற உணர்வு எப்படி இருக்குது, அதாவது நீங்க யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய உடம்பை நீங்க அடையாளப்படுத்த முடியும். நீங்க இன்னாரா இருப்பீங்க, இன்னும் வேலைக்கு போவீங்க, இன்னும் படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் உங்களுடைய அடையாளமா இருக்கலாம். நீங்க ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறீங்க, நல்ல ஏகப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சோ, இல்லைன்னா வந்து ஏதாவது ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டோ, இல்ல ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இரவு தூங்குறீங்க அப்படின்னா தூக்கம் உங்களுக்கு எப்படி வரும், நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். இப்போ ஆழ்ந்து தூங்கி உங்களை மறந்து நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ உங்க உடம்பு எந்த டைரக்ஷன்ல இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய பட்டமோ பெயரோ நீங்க செய்யக்கூடிய வேலையோடைய பெயரோ உங்களுக்கு தெரியாது. இப்ப ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் தெரியும், நான் இருக்கேங்கிறது மட்டும் தான் தெரியும். நீங்க இருக்கீங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குமே தவிர உங்க உடம்பு எந்த டைரக்ஷன்ல இருக்குது, நீங்க வீட்டுல எங்க படுத்திருக்கீங்கன்னு தெரியாது, வெளியில வெளிச்சம் இருக்குதா இருளா இருக்குதான்னு தெரியாது, ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு மட்டும் வச்சுட்டு தான் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த நான்கிற அந்த உணர்வோட நீங்க தூங்குறீங்க பாருங்க, அந்த உணர்வு தான் உங்களுடைய ஆன்மான்னு சொல்லலாம். அந்த ஆன்மாங்கிறது தான் நீங்க, அதுதான் உங்களுடைய உயிர்த்தன்மை. அந்த உயிர்த்தன்மையோட உணர்வு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேல அது போட்டிருக்கிற ஒரு உடை தான் நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த உடம்பு. அதுக்கு ஒரு பேரு, அதுக்கு ஒரு பதவி, அதுக்கு ஒரு சௌகரியங்கள். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஆன்மா போட்டிருக்கிற உடை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆன்மா போட்டிருக்கிற அந்த உடையத்தான் இந்த ஆன்மாவுடைய கருவிகள்னு சொல்லலாம். இந்த ஆன்மா வந்து இந்த உலகத்தோட செயல்படுறதுக்கு தேவையான கருவிகளைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோங்க, இந்த உடம்பு, அதோடைய உணர்வுகள், மனசு, இதெல்லாத்தையும் வச்சிருக்கோம் பாருங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம்னா அது ஆன்மாவோட கருவிகள். அப்ப அந்த ஆன்மா வந்து என்ன செய்யுது, 5 உணர்வு உறுப்புகளை வச்சிருக்குது. கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு அப்படிங்கிற 5 உணர்வுகளை வச்சுட்டு இந்த உலகத்தோட டிஸ்கஸ் பண்ணுது. இந்த 5 உணர்வு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க என்னவா இருப்பீங்க, ஒரு காய்கறி மாதிரி இருப்பீங்க இல்லையா. அப்ப இந்த மாதிரி ஒரு பழம் ஒண்ணு இருக்குது, இப்ப இந்த மாதிரி ஒரு பழம் இருக்குதுன்னா இதுதான் நினைச்சு எழுந்திரிச்சு போகாது. அதை விருப்பப்படும் போது யாருக்காவது போய் போன் போட்டு வந்து இங்க உட்காராது இல்லையா. சோ அது வந்து அப்படியே வச்சோம்னா அப்படியே இருக்குது. ஏன்னா இதுக்கு கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வுங்கிற கனெக்ஷன், அதெல்லாம் செயல்படுத்த வேண்டிய மனசு இதுக்கு இல்லை. இதோடைய பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய ஊன் உடம்பு மட்டும்தான் இதுக்கு இருக்கு. அப்ப அந்த ஊன் உடம்போட இருக்கிறதுனால இதுக்குள்ள ஆன்மா இருக்குதானா, இதுக்கு ஒரு ஆன்மா இருக்குது, ஆனா அதனால இன்டராக்ட் பண்ண முடியாத ஆன்மாவா இருக்குது. அப்ப அதுக்கு உயிர்த்தன்மை இருக்குதானே இருக்குது. இது அப்படியே கொண்டு போய் மண்ணில் வச்சுட்டீங்கன்னா 2-3 நாள்ல என்ன ஆக ஆரம்பிச்சிருங்க, வளர ஆரம்பிச்சிடும். அப்படின்னு என்ன அர்த்தம், இதுக்குள்ள ஒரு உயிர்த்தன்மை இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஆன்மா எதுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, எதுக்கெல்லாம் உயிர்த்தன்மை இருக்குதோ அதுக்கெல்லாம் ஆன்மா இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த ஆன்மாவை வந்து மறக்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த உடம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த ஆன்மா இல்லைங்கிறத மறந்து இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடம்புக்கான சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது பாவம். இந்த ஆன்ம உணர்வை மீட்டெடுக்கிறதுக்கோ இல்ல ஆன்ம உணர்வுலேயே இருக்கிறதுக்காக ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் புண்ணியம். சோ இதுதான் அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுடைய உண்மை நிலையை உணர்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது பேரு புண்ணியம். அந்த உண்மை நிலையை நீங்க மறந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அது பாவம். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அதை பாவ புண்ணியம்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையை சொல்ல போனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மான்னு மட்டும் தான் சொல்லுவாங்க, ஆக்ஷன். சோ உங்களுடைய உடம்பும் உங்களுடைய ஆன்மாதான் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் எடுக்குது. அந்த ஆக்ஷன் வந்து ஒரு செயல் செய்யுது, அந்த செயலுக்கு தான் கர்மான்னு பேர். அப்ப அந்த செயல் வந்து வெளிமுகமான செயலா உள்முகமான செயலா அப்படின்னு 2 செயல்கள் இருக்கு. வெளிமுகமா செய்யக்கூடிய செயல்களை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மான்னு சொல்லுவோம். அவ்வளவு. அதுக்கு வந்து பாவ புண்ணிய அடையாளம் எல்லாம் கிடையாது. கர்மா உங்களோட 5 புலன்கள் வழியாக நீங்க என்ன காரியத்தை செஞ்சாலும் இல்ல அந்த புலனுக்காக காரியத்தை செஞ்சாலும், ஒரு இனிப்பு சாப்பிடணும்னு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது,
அந்த இனிப்பு திரும்ப திரும்ப சாப்பிட்டு அந்த 5 புலன்கள் இருக்கக்கூடிய சுவைங்கிற உணர்வை நீங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கர்மா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அது பாவ புண்ணியம் எல்லாம் இல்லை, கர்மா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதே அந்த 5 புலன்களை வெளிப்புறமா வச்சு என்ன ஸ்வீட் சாப்பிடலாம், என்ன பாட்டு கேட்கலாம், என்ன காட்சியை பார்க்கலாம்னு பார்க்காம உள்முகமா திருப்பி இதுதான் நானா, என்னுடைய உண்மை சுரூபம் இதுதானா அப்படிங்கறது இந்த 5 புலன்களை உள்நோக்கி திருப்பி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு சத்கர்மான்னு பேரு. சோ நம்ம கிட்ட இப்ப 2 விஷயம் தான் இருக்கு. கர்மான்னு ஒண்ணு இருக்குது, சத்கர்மான்னு ஒண்ணு இருக்கு. இது பாவ புண்ணியம் எதுவும் கிடையாது. அப்ப உங்களுடைய 5 புலனுக்காக செய்யக்கூடிய காரியத்துக்கு கர்மான்னு பேரு, ஆன்மாவை நோக்கி செய்யக்கூடிய காரியத்துக்கு சத்கர்மான்னு பேரு. இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய சமாச்சாரம். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே உங்களை கூட்டிட்டு போய் நம்மளுடைய கருட புராணம் நல்ல ஒரு புராணம் இருக்கு பாருங்க, அதுல என்ன போட்டு சொல்லியிருப்பாங்க, அதை கொண்டு போய் எண்ணெய் சட்டியில வறுத்து உங்களை ஆணி எல்லாம் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் புழு இதெல்லாம் இருக்கும் பாருங்க, அதுல எல்லாம் உங்களை போட்டு அதை 3 வேளையும் சாப்பாடுல கொடுத்து இல்லையா. அதனால பெரும்பான்மையா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி நரகத்தை கூட்டிட்டு போய் அந்த நரகத்துல இந்த மாதிரி எல்லாம் தண்டனைகள் இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் மத சார்ந்த கருத்துக்கள். ஏன்னா அப்பதான் நம்ம சமூகத்துல ஒரு ஒழுக்கத்தோட நம்ம வாழ முடியும், ஒரு பயம் இருக்கும். நீங்க நிறைய யாருக்குமே எளியவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுக்காம நீங்களே அந்த உணவு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அங்க போனா உங்களுடைய தட்டுல புழுவெல்லாம் வச்சு கொடுப்பாங்க, அந்த புழுவெல்லாம் தான் நீங்க சாப்பிட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு பயம் வரும். ஓ இப்படிதான் ஆயுமோ நரகத்துல அப்படின்னு. ஆனா பெரும்பான்மை நம்ம ஆட்கள் நூடுல்ஸ்ங்கிற பேர்ல இதே இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு இது பிராக்டிஸ் எடுக்கிற மாதிரி அங்க போகும்போது கரெக்டா எந்த மாதிரியான ஒரு ஃபோர்க்கை பயன்படுத்தணும், சாப்ஸ்டிக்கை பயன்படுத்தணும், அங்க போய் டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுனால இங்கே பேசிக் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் போறாங்க. ஸோ அப்ப அது மாதிரி நம்ம சொல்லவே வேண்டாம், இது மாதிரி நிறைய விளக்கிக்கிட்டே போலாம். அப்ப அந்த நரகத்துல கருட புராணத்துல கொடுக்கப்பட்ட அந்த தண்டனைகள் எல்லாம் லிஸ்ட் பார்த்தா பெரும்பான்மையா நம்ம ஆட்கள் இங்க அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். தனியா எதுக்காக அங்க போகணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லைங்கிறத சொல்லணும். இப்போ மதத்துடைய ஒரு மரணத்தின் மேல இருக்கிற பயத்தை, அந்த பயத்தை பயன்படுத்தி நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான் அந்த கருட புராணம்ங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கருட புராணத்தை எப்ப படிப்பாங்க, நீங்க எல்லாம் சினிமா பார்த்து தான் கருட புராணமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தனியா கருட புராணம் யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, போதிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுல நான் உறுதியா இருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கருட புராணம் எப்ப படிப்பாங்க அப்படின்னா ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் 3வது நாள் காரியங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் 10வது நாள் அவங்களுக்கு காரியம் வர வரைக்கும் அந்த வீட்டுல உட்காந்து கருட புராணம் படிக்கணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல அப்படி எதுவும் செய்யறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மையா இருக்கிறவங்க அந்த நேரத்துல போய் இவன் படிக்கிறதெல்லாம் கேட்கணுமாங்கிற கண்டிஷன்ல இருப்பாங்கிறது, துக்கத்துல இருப்பாங்கிறது வேற விஷயம். இன்னும் சில ஆட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுமையான போதையில் இருப்பாங்க. அப்ப அவன் கருட புராணம் படிக்கிறானா இல்ல கல்கி ஆனந்தவர்தன் படிக்கிறானே யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம அந்த புராணத்தை பாக்குறதுக்கு அவசியம் இல்லை. அப்ப இறந்த வீட்டுல 3வது நாளுக்கு அப்புறம் தான் இந்த கருட புராணம் படிக்கணும்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப அடிப்படையான விஷயம். ஒருத்தர் இருந்தான் இல்ல வயதான காலத்துல ரொம்ப நாள் படிக்க இருந்தாங்க, திடீர்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அவங்க எடுத்து எல்லாம் முடிச்சு எல்லா காரியங்களும் முடிச்சு 3வது நாள் எல்லாம் வீட்டை செட் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்தவன் இப்ப எங்க இருக்கான், அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்? இந்த கேள்வி வருமா வராத இல்லையா? நம்ம தான் இருந்தாங்க, இல்ல திடீர்னு ஆக்சிடென்ட்ல அவர் காலமாயிட்டாருன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு காலையில கூட எங்கூட பேசிட்டு இருந்தேன், என் காலையில கூட எங்கூட செட்டில் காக்க விளையாண்டா, என் கூட ஜாகிங் வந்தான். அப்புறம் போய் ஒரு வாகனத்துல போனா ஆக்சிடென்ட் ஆகி கூல் ஆகிட்டான். அப்போ இப்போ அவன் எங்க இருப்பான்? நம்மளை பார்த்துட்டு இருப்பான், அவன் இங்க இருப்பான், இந்த கேள்வியெல்லாம் வரும். அப்போ அந்த கருட புராணம் அப்பதான் படிக்கப்படாது. அப்ப இந்த கருட புராணம் அப்படி படிக்கப்படும் பொழுது நம்மளுக்கு ஒரு தெளிவு வரும். என்ன தெளிவு வரும்? அவன் பாவம் பண்ணியிருந்தான்னா அவன் இதெல்லாம் அனுபவிப்பான். கருட புராணத்துல பாவம் பண்ண தண்டனை மட்டும் இல்லைங்க, புண்ணியம் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு இருக்குது. சொர்க்கத்துல போனா அங்க இப்படிலாம் இருக்கும், சொர்க்கத்துல இதெல்லாம் நம்மளுக்கு பயம் நரகத்துங்கிறதுனால நம்ம அதை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறோம், சரிங்களா? ஆனா புண்ணியம் பண்ணுவவங்களுக்கு, இந்த மாதிரியான 8வது கல்வி கொடுத்தவங்களுக்கு, உணவு கொடுத்தவங்களுக்கு, உடை கொடுத்தவங்களுக்கு, ஆதரவற்ற குடும்பங்களை காப்பாற்றினவங்களுக்கு இதெல்லாம் சொர்க்கத்துல கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு லிஸ்டும் இருக்குது. அப்ப இது 2மே பொதுவா படிப்பாங்க. சொர்க்கத்துக்கு போனா இது நடக்கும், நரகத்துக்கு போனா இது நடக்கும் அப்படின்னு. அப்ப இந்த சொர்க்கத்துக்கு போனா இது நடக்கும், நரகத்துக்கு போனா இது நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம், என்ன உள்வாங்கிக்கலாம், ஓகே
நம்மளுடைய நண்பரோ இல்ல நம்மளுடைய வீட்டாரோ ஒருத்தர் இறந்து போய் 3வது நாள் ஆயிருக்கு, அவரை பத்தி நமக்கு தெரியும், அவர் நல்லது பண்ணவர். அப்போ அவர் வந்து கருட புராணத்தின் அடிப்படையில் இந்த புண்ணிய லோகத்துக்கு போய் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அதே மாதிரி வந்து இந்த மாதிரியான கொடுமை பண்ணவங்க, சிரமப்படுத்தினவங்க இந்த கருட புராணத்தின் படி நரகத்துல போய் இதெல்லாம் அனுபவிப்பாங்க. அப்படி ரெண்டுக்குமே நம்மளுக்கு வழி தெரிஞ்சிடும். அதனால கருட புராணம் எப்பவும் இறந்த வீட்டுல தான் படிப்பாங்க. நார்மலா உட்காந்து ஒரு கோவில்கள்ல உட்காந்தோ பாகவத புராணம் படிக்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. அப்படிங்கிற அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த கருட புராணத்து பிரகாரம் இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதை கூட நம்ம ஒரு வேடிக்கையா சொல்லலாம். என்ன வேடிக்கையா சொல்லலாம்னா, ரொம்ப நாள் வயதான நிலையில ஒரு மாமியார் இறந்து போயிட்டாங்க. இறந்து போகும்போது அந்த மாமியாருடைய மருமகள் 3வது நாள் உட்காந்துருக்காங்க. அவங்க போட்டோ முன்னாடி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து தன்னுடைய தாயை இழந்த அந்த பையன் உட்கார்ந்து இருக்கிறார். இவங்க முன்னாடி கருட புராணம் படிக்க முடியும். இந்த கருட புராணம் படிக்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பையன் வந்து அவங்க அம்மா சொர்க்கத்துல என்னெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த மருமகள் என்ன யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கும்னு நினைச்சு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால ஒரே கருட புராணம் 2 பேருக்கும் சொல்யூஷன் கொடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால அடிப்படையா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாவம் எது புண்ணியம் எதுங்கிறது இன்னும் ஒவ்வொருத்தருடைய பார்வையில் பர்செப்ஷன்ல மாறுது அப்படிங்கறது நீங்க அடிப்படையா தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சர்வாதிகாரிக்கு பக்கத்துல இருக்கிற ரைட் ஹேண்டா இருக்கிறவனுக்கு அவர் செய்யறதெல்லாம் சரியா தானே தெரியும். அதை அனுபவிக்கக்கூடிய மக்களா இருக்கிறவனுக்கு எப்படி தெரியும் இல்லையா? அப்ப வந்து ஒவ்வொருத்தருடைய பர்செப்ஷன்ல தான் இந்த பாவ புண்ணியங்கள்ங்கிறது மாற்றம் அடையுது. அப்ப அதனாலதான் சரியா நம்ம சொல்றோம், புலன்களை தூண்டக்கூடிய வேலைகளை செஞ்சீங்கன்னா அது கர்மா. புலன்களை உள்நடக்கி ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அது பேரு சத்கர்மா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப கர்மா செய்ய செய்ய நம்மளுக்கு பிறப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். சத்கர்மா செய்ய செய்ய அந்த ஆன்ம உணர்வு மேல நம்ம ஆன்ம நிலையை நோக்கி மட்டும்தான் போவோம், உடல் நிலையை நோக்கி போக மாட்டோம். அப்ப எனக்கு வந்து ஒரு பாட்டு நான் கேட்கிறேன், என் காது அதை நோக்கி இயக்கப்படுது, அது கர்மா. அப்ப அதோடைய செயல் என்ன ஆகும்னா, அது ஒரு எல்லையற்ற அல்லது முடிவிலியாக இருக்கக்கூடிய ஒரு செயலாக இந்த பிரபஞ்சத்துல மாறுது. தொடர்ந்து அதை நோக்கியே நான் போயிட்டு இருக்கேன், அதை நோக்கியே நான் என்னோட செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப நான் எத்தனை பிறப்பெடுத்தாலும் வேற வேற இசையை கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அதை நோக்கியே நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு நல்ல காட்சியை பார்க்கிறேன், அந்த காட்சியை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த வேற ஊருக்கு போய் ஒரு டூரிஸ்டா போய் அங்க இருக்கிற காட்சியை பார்க்கிறேன், அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போய் அங்க பாக்குறேன். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த கண்ணு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா, அது ஒரு இன்ஃபினிட்டியா ஒரு எல்லையற்ற கர்மாவை வந்து அது ஓபன் பண்ணி விட்டுறது இந்த பிரபஞ்சத்துல. அதை நோக்கி நான் போயிட்டே இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி 5 புலன்களையும் நான் வந்து தூண்டி விடும் பொழுது, அது ஒரு டார்ச் லைட் எடுத்தோம்னா அந்த டார்ச் லைட் ஆன் பண்ணும்போது அதோடைய ஒளி அப்படி போய் ரொம்ப தூரம் கழிஞ்சு அப்படி விரிவடைஞ்சுக்கிட்டே போகும் இல்லையா? அது போல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய 5 புலன்கள் என்னுடைய உடம்புல சின்ன இடத்துல தூண்டப்படுறது அப்படியே விரிவடைஞ்சு என்னுடைய பிரபஞ்சம் முழுவதும் அது வந்து வியாபிச்சு உட்கார்ந்துருக்கு. அந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபிச்சு உட்கார்ந்துருக்கும் போது அதுக்கேற்ற அளவுக்கு நான் என்ன செய்ய வரேன், வேற உடம்பை எடுத்து நான் அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த யாக்கை நிலையாமின்னு திருமூலர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி என்னோட உடம்பு போயிருச்சு. ஆனா இதை அனுபவிச்சது யாரு? தூக்கும் போது உங்களுக்கு உங்க உடம்பு தெரியலன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ அனுபவிச்சவர் மட்டும்தான் நீங்க இருக்கீங்க. அப்ப அந்த உடம்பு அனுபவிச்சவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பாட்டு இதோட கேட்டு நிறுத்திட முடியாது, இந்த காட்சி இதோட பார்த்து நிறுத்திட முடியாது, இந்த உடம்பு இல்லாம இன்னொரு உடம்ப அவர் எடுத்துக்கிட்டு மீண்டும் அதே காரியத்தை செய்யறாரு, இதே காரியத்தை திரும்ப திரும்ப செய்யறாரு. அப்ப இது எல்லையற்ற தன்மையில போய்கிட்டே இருக்கு, ஏன்னா இதுக்கு எல்லையே கிடையாது. ஆனா இதே வந்து 180 டிகிரி பின்னாடி திருப்பிட்டோம்னா, அந்த ஆன்மாவை நோக்கி கவனப்படுத்திட்டோம்னா, அதே டார்ச் லைட்டை நீங்க உங்களை பார்த்து அடிச்சுக்கிட்டீங்கன்னா, வெளியில பார்த்து அடிச்சீங்கன்னா தான் விரிஞ்சுக்கிட்டே போகுது. அது உங்களை பார்த்து இப்படி அந்த டார்ச் லைட்டை திருப்பினீங்கன்னா இங்கேயே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் அது விரிவடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த முழுமையான தன்மையை 180 டிகிரியில திருப்பும் பொழுது அந்த ஆன்மாவோடைய கவனம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஆன்மாவை தவிர வேற எதுவும் இல்லைங்கிற நிலைக்கு நம்ம வருவோம். அந்த ஆன்மாங்கிறத தவிர வேற எதுவும் இல்லைங்கிற அந்த தன்மைக்கு வர்றதுக்கு பேர் தான் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஆன்மாவை முன்னிலைப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை அது. ஆன்மா உணர்றதுக்காகவே எல்லா செயல்களும் செய்யுது. நான் காலையில் எந்திரிக்கிறது இந்த ஆன்மா உணர்றதுக்கு, நான் சாப்பிட்றது இந்த ஆன்மாவை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த உடம்பு தக்க வச்சுக்கிறதுக்கு, நான் தியானம் செய்யறது இந்த ஆன்மா உணர்றதுக்குன்னு. அந்த ஆன்ம உணர்வு மேலிட வாழ்ந்தீங்கன்னா அது ஆன்மீகமான வாழ்க்கை
அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுதுதான் நம்மளுக்கு இந்த பிறப்புனா என்ன, இறப்புனா என்னங்கிறது தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மதம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அது நம்மளை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான் பேசுறாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம எதிர்கேள்வி கேட்கறது முடியாத அவசியமும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூல் வாத்தியார் நம்ம கிட்ட ஒன்று சொல்றாருன்னா அவர்கிட்ட போய் நம்ம எதிர்கேள்வி கேட்க வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி எங்க கேட்பீங்க? கல்லூரியில ப்ரொஃபஸர் கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணுமே தவிர ஸ்கூல் டீச்சர் கிட்ட போய் விரண்டாவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உங்களால ஸ்கூலையே தாண்ட முடியாது. கரெக்டா? சோ இதுதான் பேசிக்கா எல்லா மதங்கள்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நான் போன ஜென்மத்துல பாவம் பண்ணேன், அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜென்மத்துல நான் வந்து ஒரு குறைவான பிறப்பா பிறந்திருக்கிறேன் அப்படின்னா, இப்ப போன ஜென்மத்துல பாவம் பண்ணேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்மம் காரணமா இருக்கணுமா இல்லையா? கரெக்டுங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்மத்துல பாவம் பண்ணனாலதானே அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்த ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணாம திருப்பி பாவம் பண்ணி இருக்கிறேன். அப்போ இதே இப்படியே நான் போயிட்டே இருந்தேன்னா நான் தொடர்ந்து பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கரெக்டா? இந்த ஜென்மத்துல நான் கொடூர பாவியா இருக்கிற காரணம் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம். அதுக்கு முன்னாடி அதே பாவம் செஞ்சனாலதான் இந்த பிறப்புல நான் இப்படி ஒரு பாவம் பண்ணியிருக்கிறேன். இப்படியே போனேன்னா என்னோட முதல்ல ஒரு பிறப்பு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு பிறப்பு இல்லாத ஒரு பிறப்பு இருந்திருக்கும் பாருங்க. அந்த பிறப்புல நான் பாவம் பண்ணியிருப்பேனா புண்ணியம் பண்ணியிருப்பேனா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா இந்த கேள்வியை நம்ம மதம் சார்ந்தவங்க கிட்ட கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? இந்த கேள்வி கேட்கறதே நீ பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்க, கிளம்பும் பாங்க. ரொம்ப சிம்பிள். இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. சொன்னா கேட்டுட்டு கிளம்பிடணும். இதுக்கப்புறம் இப்படியே கேள்வி கேட்டு போனீங்கன்னா கடைசி முதல் பிறப்புல நான் பாவம் பண்ணனா புண்ணியம் பண்ணனா அதுக்கு நான் காரணமா? அப்ப கடவுள் தான் காரணமா இருந்தா அவர் ஏன் இந்த பாவ புண்ணியத்தை எல்லாம் அவர் வந்து ஒழிச்சிடக்கூடாது? நான் ஏன் திரும்ப திரும்ப பாவம் பண்றதுக்கு கடவுள் என்னை தூண்டுறாரு அடுத்தடுத்த பிறவி கொடுத்து? இப்படி எல்லாம் நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ பெரிய பாவி ஆயிட்டு வரங்கிறதுக்கான எல்லா லட்சணமும் உனக்கு தெரியுது, காணிக்கையை கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாருன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா 10% வாங்கிடுவாங்க. சோ இதுதான் நம்மளுடைய அடிப்படையான சமாச்சாரமா இருக்கு. அப்ப ஃபண்டமெண்டலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாவங்கள் எங்கிருந்து தோன்றுச்சு புண்ணியங்கள் எங்கிருந்து தோணுச்சுங்கிற அந்த ஒரு சீடு ஒன்று இருக்கும் இல்லையா, ஆரம்ப புள்ளி ஒன்று இருக்கும் இல்லையா, அது மதங்கள் சொல்லாது. அதை வந்து ஆன்மீகம் மட்டும்தான் சொல்லும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப முதல் பாவத்தையும் புண்ணியத்தையும் பண்ணது யாரு அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அது யாருமே பண்ணல. ஏன்னா எல்லா மதங்கள்லயும் ஒரு கொள்கை இருக்கு பாருங்க, முதல் பாதின்னு ஒருத்தன் அடையாளப்படுத்தி வச்சிருப்பாங்க, அதுல இருந்துதான் எல்லாமே வரும். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஆன்மீகத்துக்குள்ள இதே கோட்பாடு இருக்கு. ஆனா ஆன்மீகத்துக்குள்ளதான் பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லையா, கர்மா இருக்குது, சத்கர்மா இருக்கு. அப்ப அந்த கர்மாவை செஞ்சது யாரு, சத்கர்மா செஞ்சது யாரு அப்படிங்கறத நம்ம யோசிச்சோம்னா ஒரு சின்ன கதையை ஒண்ணு சொன்னா அது உங்களுக்கு புரியலாம். சிவன் வந்து தபசு பண்ணிட்டு இருக்காரு. அவர் கண்ணை மூடி உட்காந்து எப்பவுமே தவம் பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப கண்ணை மூடி தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சின்ன வண்டு ஒண்ணு அவர் முன்னாடி அப்படியே ரிங்காரம் அடிக்குது. அந்த ரிங்காரம் அடிக்கும் போது அவர் என்ன செய்யறாரு, அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அது வரைக்கும் அந்த மனசு வந்து அவருடைய அந்த பரமாத்மாவை உணர்ந்துகிட்டு இருந்தது. அந்த பரமாத்மாவை மட்டும்தான் உணர்ந்துகிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் திடீர்னு முன்னாடி ஒரு வண்டு வந்தோடனே அவர் வண்டு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாக்குறாரு. இந்த வண்டுன்னு அவர் எண்ணத்தை உருவாக்கணும்னு அவர் வண்டா மாறிட்டார். அதுக்கப்புறம் அந்த வண்டு என்ன பண்ணுது அப்படின்னா அது அப்படியே தோட்டத்துல உலா வந்துகிட்டே இருக்கு. இந்த உலா வந்துகிட்டே இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூவை பார்க்குது. அந்த பூவில போய் அதை வந்து தேன் எடுக்குது. அதான் அதோட இயல்பு, போய் தேன் எடுக்குது. அந்த தேன் எடுக்கும் போது அந்த வண்டு என்ன யோசிக்குது அப்படின்னா இவ்வளவு பெரிய அழகான பூ இருக்குதுங்கிற ஒரு எண்ணத்தை அது கொண்டு வருது. அப்போ அந்த வண்டு பூவா மாறிடுது. அப்ப அந்த பூ மலர்ந்து எல்லாத்துக்கும் நறுமணத்தை கொடுக்கக்கூடிய நிலையில சிறப்பா உட்கார்ந்து இருக்குது. அதை எடுத்துட்டு வந்து மாலையாக இப்படி தொடுத்து இறைவனுக்கு அர்ப்பணம் பண்றாங்க. இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணும்போது அந்த சிவனுடைய லிங்கத்துக்கு மேல, அந்த சிவனுடைய தன்மைக்கு மேல அவங்க அந்த மாலையா சாத்துறாங்க. அப்ப அந்த மலர் ரொம்ப நெருக்கமாக சிவனுடைய லிங்கத்தை வந்து ஸ்பரிசம் பண்ணுது. ஸ்பரிசம் பண்ணும்போது அதுக்கு வந்து இது இறைவன் அப்படிங்கிற உணர்வு வருது. அந்த இறைவன்கிற அந்த உணர்வு அந்த மனசுல அந்த எண்ணம் வந்த உடனே அது இறைவனா மாறிடுது. திரும்பி அதை உட்காந்து கண்ணை மூடி பரமாத்மாவை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. சோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம கிட்ட. நாம என்னவா நடந்துகிட்டு இருக்கிறோம்? முதல்ல பிறப்பு நமக்கு எங்க இருந்தது அப்படின்னா
இப்ப நீங்க வந்து யாரா வேணா இருங்க, இப்ப இறைவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிருக்காரு மனசுல, நம்ம இவனாயிருவோம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அப்ப அவர் தான் முதல் பிறப்பை நமக்கு எடுக்கிறதுக்கு தூண்டினார். அப்ப இந்த இறைவனுடைய ஒரு சங்கல்பம், முதல் சங்கல்பம், அந்த பரமாத்மாவுடைய சங்கல்பம் தான் இத்தனை ஜீவாத்மாக்களாக நம்ம இருக்கிறோம். அவர் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சாரு, முதல்ல நம்ம எடுத்த பிறப்பு நினைச்சாரு, அந்த பிறப்பா மாறிட்டாரு. அப்புறம் அந்த பிறப்புல வேற ஒரு எண்ணம் நமக்கு வந்துச்சு, அவர் இன்னொரு பிறப்பா மாறணும், அதுக்கப்புறம் இன்னொரு பிறப்பா மாறணும், இன்னொரு பிறப்பா மாறணும். அப்படியே அந்த பரமாத்மாவுடைய தன்மை முதல்ல இருந்ததே மறந்து இந்த எண்ண அலைகள்னால வேற வேற பிறப்பெடுத்துட்டு பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கர்மா என்ன இன்ஃபினிட்டியா போகும்னு சொன்னோமா, அந்த இன்ஃபினிட்டியா போய்கிட்டே இருக்குது. அப்ப நம்ம முதல்ல வந்து ஒரு பொண்ணா பிறந்தோம்னு வச்சுக்குவோம். அந்த பொண்ணா பிறந்த உடனே அது பக்கத்துல பார்க்கும்போது ஒரு பையனை பார்த்த உடனே நான் பையனா பிறக்கக்கூடாது. அந்த பையனா பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் என்ன நினைக்கிறான், நான் இதை காட்டிலும் ஒரு நல்ல பலசாலியா குதிரையா பிறக்கக்கூடாது. அந்த எண்ணங்கள் வர வர அதைத்தான் சங்கல்பம்னு சொல்லுவாங்க. அந்த பரமாத்மாவுடைய சங்கல்பத்திலிருந்து தோன்ற நம்மளுடைய சங்கல்பத்தினால நம்ம ஒரு முடிவற்ற எல்லையான பிறப்புகளை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுல எங்க வந்து பாவம் புண்ணியம்? இன்னும் வேணா இப்படி சொல்லலாம், முதல்ல பாவத்தை பண்ணவரே கடவுள் தான். சும்மா உட்கார்ந்து இருந்தீங்களா, அவர் தானே முதல் சங்கல்பத்தை எடுத்தாரு. அதோட வினைதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாம வேற அவர் வேற நினைக்கும் போது இந்த பாவ புண்ணியங்கள் இங்க வருது. அவரு நம்ம தான் அவருடைய பிரதிபிம்பமா இருக்கோம். நம்மளுடைய ஆன்மாங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அவர்கிட்ட இருந்து வந்ததுதான். அவர் தான் நம்ம அப்படிங்கிற உணர்வு வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால இத புரிஞ்சுக்க முடியும். நம்ம வேற, இறைவன் வேற. அவர் அங்க ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, நம்ம எல்லாம் மோசமானவங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா தான் அவருக்கு நம்ம பாவம் பண்றோம் புண்ணியம் பண்றோம்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா ரியாலிட்டி என்னன்னா அவர் தான் நம்மளே அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அவரை திரும்பி அவருடைய நிலையை நம்ம அடைகிறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி என்னங்கிறது புரியறதுக்கு நமக்கு ஈஸியா நேரம் கிடைச்சிடும். அதனால நம்மளுடைய ஞானியர்கள் பாடின பாடல்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் இருக்கக்கூடிய உப்பை எப்படி பிரிச்செடுக்கிறாங்க, அதே கடல் தண்ணியை கொண்டு வந்து வச்சு அதை காய்ச்சி உப்பாக்கிட்டாங்க. இது அந்த உப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திண்மமான பொருளாகவும் டேஸ்ட் வேற மாதிரி இருக்குது, கடல் தண்ணி வேற டேஸ்டா இருக்குது. அப்போ இந்த ஒரு பாத்திரத்துல வந்து கடல் தண்ணி எடுத்துட்டு அதுல மீண்டும் அந்த உப்பை தூக்கி போட்டோம்னா அதுக்கு அந்த கடல் தண்ணிக்கு முன்னாடி எடையை பார்த்துட்டு அதே அளவுக்கு உப்பு தூக்கி போட்டோம்னா இந்த எடை மாறாம அதுக்குள்ள திரும்பி கலந்துரும். ஒரு தண்ணி எடுத்து நீங்க வச்சுட்டு அதுல உப்பு கலந்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகுமா? ஆகாது, அதுக்குள்ளே அது காணாம போயிடும். அப்ப வந்து அந்த ஞானியர்கள் பாடல்ல என்ன சொல்றாங்க, ஒரு உடல்ல வந்து கடல்ல இருந்து எப்படி வந்து ஒரு உப்பு பொம்மையாக வந்துச்சோ அது மாதிரி உப்பு பொம்மையாக தான் நம்ம வந்திருக்கிறோம். அது பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி இருக்கு. ஆனா ரியாலிட்டி என்னன்னா அதேதான், அதோடைய சோர்ஸ் தான் இங்க வேற மாதிரி வந்திருக்கு. இப்ப மீண்டும் அது கூட கலந்துருச்சுன்னா எந்த வித்தியாசமும் இல்லாம அது இம்ப்ரூவைஸ் எல்லாம் ஆகாது. கடலெல்லாம் சரி இந்த ஒரு புதுசா உப்பு பொம்மை வந்துருச்சு இம்ப்ரூவைஸ் ஆயிருமானா இல்ல, தனக்குள்ள உள்வாங்கி உட்காந்துருக்கும். அதை நம்ம வந்து யோக வாசிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்ல ஸ்ரீராமருக்கு வசிஷ்டர் வந்து இதை விளக்குறார். என்ன விளக்குறாரு அப்படின்னா, ஒரு பெரிய சமுத்திரம் இருக்குது, சமுத்திரத்துல அலைகள் இருக்குது, அதுல பெரிய பெரிய மீன்கள் இருக்குது, கப்பல்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்கு. அதுல இருந்து ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து ஓரமா வச்சுட்டோம், அதே கடல்ல இருந்து தண்ணி எடுத்து ஓரமா வச்சுட்டோம். அதுல இருக்கிற கப்பல் இதுல இல்ல, அதுல இருக்கிற மீனெல்லாம் இதுல இல்ல, அதுல இருக்கிற அலைகள் சுத்தமா இதுல இல்ல. அப்ப அது வேற இது வேறையா அப்படின்னா கிடையாது, அதுவும் இதுவும் ஒண்ணுதான். சரி, இது ரெண்டு ஒண்ணுதானா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இதுல இல்லையே, அதுல எப்படி இதை ஒன்னா சொல்லிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அது வேற வேறன்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். அப்ப இது இந்த அலைகளையும் இந்த கப்பலையும் இதுல இருக்கக்கூடிய மீன்களையும் இதுல எப்படி கொண்டு வர்றது? அது ரொம்ப சிம்பிள், இதை தூக்கி திருப்பி அதுல ஊத்திட்டா வேலை முடிச்சு. அப்ப இதுல எல்லாமே வந்துடும் அப்படின்னு அவர் யோக வாசிஷ்டத்துல சொல்றேன். அப்ப நம்மளை வந்து மீண்டும் இறைவன் பக்கம் கொண்டு போறது, நம்ம இறைவனா தான் இருந்தோம் அதே மாதிரி உட்காந்து அது ஒரு தபசு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப நீங்க வந்தீங்க, உங்களை பார்த்த உடனே இறைவனுக்கு என்ன தோணி இருக்குது, இவரை மாதிரியே ஒரு அழகான ஆளா மாறிடலாமா அப்படின்னு தோணுன்னு நீங்களாயிட்டீங்க. இப்போ உங்க பிறப்பு இப்படிதான் வந்திருக்கு அப்படின்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்ப மீண்டும் இறைவனாருக்கு நீங்க என்ன செய்யணும்?
இறைவன் எப்படி சங்கல்பம் பண்ணாரோ அதே மாதிரி நீங்க சங்கல்பம் பண்ணா வேலை முடிஞ்சது, இவ்வளவுதானே. இதுல எங்க வந்தது வந்து சொர்க்கம் நரகம், அங்க போய் உங்களை வதைக்க போறாங்க, உங்களை அதை செய்ய போறாங்க இதை செய்ய போறாங்க, ஒண்ணுமே இல்லை. திருவள்ளுவர் ரொம்ப திரும்ப எளிமையா சொல்லிட்டாரு திருக்குறள்ல, தூங்குவது போல் சாக்காடு, தூங்குற மாதிரி ஒரு இறப்பு, அதே போல கண் விளைப்பது போல பிறப்பு. இப்ப நீங்க போய் தூங்கிட்டீங்க, இந்த உடை போட்டிருந்தீங்க, போய் தூங்கிட்டீங்க, காலையில வந்திருக்கிறீங்க, வேற ட்ரெஸ் போடுறீங்க, வெளியில வர்றீங்க. அப்ப ஆள் ஒண்ணுதான், ட்ரெஸ் மட்டும் மாறி இருக்கு. அப்ப தூங்கும் போது ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, விழிச்சதுக்கு அப்புறம் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அது மாதிரி ஒரு இறப்பு அப்படிங்கிறது நம்ம தூங்குறது மாதிரி தான், ஆழ்ந்த தூக்கம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதுல பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல கண்ணை முழிச்சோம்னா அது ஒரு பிறப்பு போல, வேற ஒரு ட்ரெஸ் போட்டோம், உள்ள இருக்கிற ஆள் அதே தான் இல்லையா. ஸோ முதல்ல வந்து நம்ம ஆணா இருந்தோம், அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு நாய்க்குட்டியா மாறிட்டோம், நாய்க்குட்டி வேஷம் போட்டோம், ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி தானே இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு யானை ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மலையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம், கடலா ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆன்மா வெவ்வேறு ட்ரெஸ் போட்டுக்கிச்சு. கடைசியில நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம முதல்ல போட்டிருந்த ட்ரெஸ்ஸே கரெக்டா இருக்குது அப்படின்னு என்னைக்கு உங்களுக்கு தோணுதோ அந்த பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. முக்தின்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட், நம்மளுடைய உண்மையான நிலை அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த முதல்ல போட்ட ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது ரொம்ப உங்களுடைய, இப்ப நம்ம சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம், நாளைக்கு வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம், நாளைக்கு வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம்னு சொல்றோம். அப்ப நம்ம தாய் தந்தையர் நம்மளை பெற்றெடுத்தோம்னு முதல்ல நம்மளுக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோம், ஒரு ட்ரெஸ்ஸுமே போடல. ஆனா அதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செஞ்சோம், இந்த மாதிரி வேற ட்ரெஸ் போட்டுட்டே இருந்தோம். அப்போ அந்த மாதிரி இறைவன் என்னவா இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நிர்மலமா எந்த உடையும் அணியாம எந்த பிறப்பும் இல்லாம முழுமையான நிர்மலமான நிலையில இருந்தார், சைதன்யமா இருந்தார். அதுதான் அந்த முழுமையான நிலை. வேற நிலைக்கு போய்கிட்டே இருக்கிறது அவரோட நிலை கிடையாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி நம்மளுடைய பிறப்பு இறப்பை தெரிஞ்சுக்கணும், இந்த அடிப்படை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்காம மத ரீதியாக பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதனால வரக்கூடிய நாட்கள்ல நான் வந்து என்ன செய்ய போறேன், உங்களுக்கு இதெல்லாம் விளக்க போறேன். உங்களுக்கு இருக்கிற கேள்விகள்ல என்ன கேள்விகள்ங்கிறது ஏற்கனவே எனக்கு தெரியும், அதனால அந்த கேள்விகள்லாம் வரிசைப்படுத்தி வச்சேன். அந்த கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பிறப்புக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமா, நான் இங்க போய் பிறக்கலாம், இல்ல இந்த அம்மா அப்பாவுக்கு பிறக்கலாம். ஏன்னா சில பேர் சொல்றாங்க பிறப்புங்கிறது உங்க கையில் இல்ல, சினிமா பாடல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல, அம்மா அப்பா யாருங்கிறது உனக்கு தெரியாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டி இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, நம்மளுடைய இறப்புங்கிறது எப்போங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்ற நாள் வந்து நரகமாயிரும் அப்படின்னு எல்லாம் சினிமா டயலாக் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இறப்பை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம பேசாம இருக்கிறது நல்லது தானே, வாழும்போது சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம் தானே அப்படின்னு. இப்போ திடீர்னு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆப் யாராவது கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் போட்டா உங்களுடைய டெத் டேட் சொல்லிடும் அது அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதை பார்த்து டெய்லி கண்ணீர் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா. அப்ப இறந்த போகக்கூடிய நாள் தெரிஞ்சிருச்சுன்னா இது ஒரு பிரச்சனையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இருக்கலாம். அப்ப அடுத்தது வந்து நம்ம வெளியே இன்னும் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜோதிடர்கள் கிட்ட எல்லாம் போனோம்னா வந்து பாத்தீங்கன்னா, இந்த பித்ருக்கள் சாபம், அவங்களுக்கு நீங்க சரியா திதி எல்லாம் கொடுக்கல, அதனாலதான் அவங்க வந்து உங்களை சபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனாலதான் உங்க வாழ்க்கையில் எதுவும் நல்லதே நடக்க மாட்டேங்குது. அப்ப பித்ருக்களுக்கு தோஷமெல்லாம் சரி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வருதா, அப்போ அது வந்து பித்ருக்களோட சாபமா தான் இருக்கும். அப்ப அவங்களுக்கு போய் நீங்க திதி கொடுங்க, இந்த ராமேஸ்வரம் காசிக்கெல்லாம் போய் கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்ப இதுல நம்மளுக்கு ஒரு டவுட் வேற வருது, அவங்க வந்து நம்ம திதியெல்லாம் கொடுக்குறோம், அவங்களுக்கு இந்த 3 உருண்டை பிண்டம் எல்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம். இந்த சைடு கேப்ல அவங்க வேற இடத்துல பிறந்திருந்தாங்கன்னா இப்ப வேஸ்டா போயிருமே அப்படின்னு வேற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அதோட ரெஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா, இன்கேஸ் அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்களா இல்ல பிறந்துட்டாங்களா அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம தைரியமா திதி கொடுக்கலாம். இல்லைன்னா கொடுத்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது, கிளாஷ் ஆயிடக்கூடாது. ஏன்னா இப்ப வந்து உதாரணத்துக்கு எங்க அப்பா காலமாகி இன்னொரு இடத்துல போய் பிறந்து அவர் கல்யாணம் பண்ணி இன்னொரு குழந்தை பெற்றிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இப்ப நான் திதி கொடுக்கணுமா அந்த பையன் திதி கொடுக்கணுமான்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு.
அப்ப இந்த மாதிரியான குழப்பத்துக்கு நடுவுல நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த இறப்பு அந்த பிறப்பின் சார்ந்த ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்றதுக்காக இங்க வரல. இந்த குழப்பங்களை எல்லாம் நான் வந்து தீர்க்கிறது என்னுடைய நோக்கமாக நான் இங்க வந்திருக்கேன். அதனால நாளைக்கும் நாளானைக்கும் நான் இப்ப சொன்ன கேள்விகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், பதில் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம திதி கொடுக்கணுமா, அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வம்னு வேற வழிபாடு வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் தான் வேற சொல்றாங்க. அப்ப திதி கொடுத்தா குலதெய்வ வழிபாடு செய்யலாமா, இல்ல குலதெய்வ வழிபாடு செய்யறதுனால திதி கொடுக்க வேண்டாமா, இப்படிங்கெல்லாம் இருக்கு. இல்ல ரெண்டையும் சேர்த்து செஞ்சு நம்ம முன்னோர்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாமா, அப்படிங்கறதெல்லாம் கேள்விகளா இருக்கு. அப்ப அந்த மாதிரி அதை எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்குவோம், பார்ப்போம்.